ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் பார்த்துடலாம். என்ன சொல்லிட்டாங்க? ஹவு டு யூ கன்வெர்ட் குளோரோபென்சீன் டு பைஃபினைல்? இது ரொம்ப ரொம்ப காமனானது படிச்சோம். குளோரோஃபினைல் இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பெருசா தேவையில்ல. குளோரோபென்சீன்ல இருந்து பைஃபினைல் எங்க மாத்தணும்னு நான் அப்படியே பேக்லேயே போய் காட்டுறேன். பைஃபினைல் நிறைய பைஃபினைல் வந்துச்சு. கரெக்டா? இங்க பாருங்க. இதான குளோரோபென்சீன் ஃபிட்டிங் ரியாக்ஷன். ட்ரை ஈத்தர் போட்டீங்கன்னா பைஃபினைல் வரப்போகுது. கிளியரா? இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. இது நம்ம டேரக்டா பேசலாம். நம்ம மூளை போட்டு ரொம்ப கஷ்டம் தேவையில்லை. ரெண்டாவது, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் தட். ஓகே, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா புரோமோபியூட்டேன். புரோமோபியூட்டேன்ங்கிறது ஒரு ஹாலோ ஆல்கேன். புரோமோபியூட்டேன்ங்கிறது ஒரு ஹாலோ ஆல்கேன். பியூட்டின்ங்கிறது ஒரு ஆல்கீன். பியூட் ரெண்டு பியூட் தான். ஒரு ஹாலஜன்ல இருந்து ஒரு ஆல்கீனை மாத்த சொல்லியிருக்காங்க. என்ன மாத்த சொல்லியிருக்காங்க? ஆல்கீனா. ஃப்ரம் ஹாலோ ஆல்கீன்ஸ் டார்கெட் காம்பவுண்ட் ஆல்கீன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹாலிக் KOH எலிமினேஷன். இது ஒண்ணு. ஆல்கஹாலிக் KOH ரெடியூஸ் KOH பாருங்க. அதான் இருக்கு. ஓகே, என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? போட்டு எலிமினேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஏன்னா டபுள் பாண்ட் வாங்கணும்னாலும் கன்ஃபார்மா இப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் பண்ணும். BRA தூக்கிட்டு கொடுத்தாச்சு. என்ன ரியாக்ஷன்? KOH ஹீட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் ஈஸியா முடிச்சிருக்கல. இது பாருங்க, கிட்டத்தட்ட மேல இருக்கிறதே மாதிரி தான். சோடியம் ட்ரைஈத்தர் வச்சா என்ன ஆகும்? சோடியம் ட்ரைஈத்தர் வச்சா ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகும். அதான் என்ன நடந்திருக்கு. என்ன சொல்லுறாங்க? மேல இருக்கிறது என்ன நடந்துச்சு அப்படி பாருங்க. குளோரினை தூக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் குளோரினை தூக்கிட்டு இன்னொரு இது வந்து சேர போகுது. அவ்வளவுதான். CH3 CH குளோரினை தூக்கிட்டு அங்க ஒரு CH3 ரெண்டு இதுவும் சேருது. ஓகே, ஸோ இது ஒரு CH3 CH3 CH, அதாவது CH3 CH3 CH CH3 CH3 CH ரெண்டும் சேர்ந்தோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அதே தான். அடுத்தது Br கூட AgCN. AgCN CN, சரி CN CNC வரப்போகுது. அவ்வளவுதான், சிம்பிள். இதான் நம்ம டேரக்டா படிச்ச விஷயம் தான். சரிங்களா? ஸோ நீங்க இந்த பேசிக்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா ஒரு கன்வர்ஷன் ப்ராப்ளமா ரொம்ப ஈஸியா. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எத்திலிக் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் அக்வஸ் KOH. ஸோ அக்வஸ் KOH என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதா? இது ஈஸி. அக்வஸ் KOH என்ன பண்ணும்? நீங்க ஆன்சர் இருக்கு, பட் நீங்க என்ன சொல்லிடணும்? அக்வஸ் KOH என்ன பண்ணணும் பார்த்தீங்களா? ஃப்ரம் ஹாலோ ஆல்கீன்ஸ், ஃப்ரம் ஆல்கோஆல்கீன்ஸ் அக்வஸ் KOH போட்டீங்கன்னா ஆல்கஹாலா மாத்திடுது. ரைட்டா? அதான படிச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஹாலோ அக்வஸ் KOH ஆல்கஹாலா மாத்திடுச்சு. COH போட்டுச்சு. சிம்பிள். அந்த ரூல் தெரிஞ்சுதான் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. செகண்ட் ஒன் குளோரோபென்சீன். இது வந்து ட்ரீட்டட் வித் CH3COCl பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து என்ன ரியாக்ஷனா? இன்ட்ரூஸ்டனா? CH3COCl. இன்ட்ரூஸ்டனுக்கு என்ன போட்டிருக்காங்க? CH3COCl. இது பெரிய ரியாக்ஷன் ஒண்ணு. CH3COCl. ஃபெடரல் கிராஃப்ட் CH3COCl கீழே பாருங்க. அசைலேஷன் ஃபெடரல் கிராஃப்ட் ரியாக்ஷன் பார்த்தோன்னே தெரியும். அது சிலதெல்லாம் பார்த்தோன்னே நடவடிக்கைன்னா பார்த்தோன்னே சில இது பண்ணிக்கலாம். சில இது ரூல் பேஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஃபெடரல் கிராஃப்ட் போட்டு பண்ணி போயிட்டே இருப்பீங்க. அடுத்து மெத்தில் குளோரைடு AgNO பண்ணீங்கன்னா NO2. அது கொடுத்துருக்காங்களா? AgNO அது ரொம்ப காமனானது கிடையாதுன்றதுனால AgNO இல்ல, ரொம்ப காமனானது இல்லை. AgNO NO2 ஓகே. அடுத்தது அகைன் பார்த்தீங்கன்னா CH3Clனாலும் அதுவும் ஃபெடரல் கிராஃப்ட் தான். ஃபெடரல் கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்வர்ஷன்ஸ்